இது மகிமை நேரம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியான வேளைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் எப்போதும் இரக்கமுள்ளவர், அவர் எப்போதும் ஆறுதல் அளிக்கிறவர், சகலவித ஆறுதலின் தேவன். எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு இருக்கிறார். இந்த நாளிலே தனிமையில் ஆண்டவர் ஆறுதல் அளிக்கிறார். தனிமையோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வேதாகமத்தில் யோவான் 16வது அதிகாரம் 32வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நான் தனித்திரேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறாராம். திரியேக தேவன் எப்போதும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் இணைந்து செயலாற்றுகிறார்களாம். இந்த உலகத்துல நாம நினைக்கிறோம் தனியா இருக்கிறோம், தனியா வேதனைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு நேரங்களிலே சிந்திக்கிறோம். சிலர் குடும்பத்தை விட்டு வேலை நிமித்தமாக தனிமையில நாம இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். சிலர் நமக்கு அன்பானவர்கள் மிகவும் தூரமாக சென்று விட்டார்களே என்று நினைக்கிறார்கள். சிலர் வீட்டில் ஏராளமான நபர் இருந்தும் நான் தனித்து ஒதுக்கப்பட்டு இருக்கிறேனே என்று அங்கலாய்க்கிறார்கள். எத்தனையோ பேர் இருந்தும் எனக்கென்று யாரும் இல்லையே என்று சிலர் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்படுகிற சிலரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தனியாக இல்லை, எப்போதும் நான் உங்களோடு இருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருக்கிறேன் என்று. ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் தனியாகிறேன், பிதாவோடு கூட நான் எப்பொழுதும் இருக்கிறேன். நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல பாருங்க, அவர் ஒவ்வொரு நேரமும் ஜெபிப்பதற்கு, அவர் ஆண்டவரோடு உலாவுவதற்கு, ஆண்டவரோடு இடைபடுவதற்கு, பேசுவதற்கு மலையில வனாங்கத்திரத்துல தனிமையாய் போய் இருந்தாரா. நமக்கு பார்க்குற உலக மனிதர்களுக்கு அவர் தனியா இருக்கிறது போல தெரிந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் எப்போதும் தனியா இல்லை, நான் பிதாவோடு கூட இருக்கிறேன். ஆமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போதும், சிலுவையில இருக்கும் போதும் ஆண்டவரோடு பிதாவோடு பேசிக்கொண்டே தான் இருந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல நீங்க தனிமையை உணர்ந்தாலும், நீங்கள் தனியாக இல்லை. பிதாவாகிய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். இன்று பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் எப்போது நம்மை ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கிறார் என்ற நம்பிக்கையில இருக்கும்போது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆறுதல் அடைவீர்கள். நிச்சயமாகவே உங்களுடைய தனிமை மிகப்பெரிய ஆறுதலாக மாறும். வேதத்துல அநேகர் தனிமையாய் இருந்து பல்வேறு காரியங்களை சாதித்ததை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால், ஏனோக்கு அவருடைய வாழ்க்கையில குடும்பமாக தான் இருந்தார். ஆனா பாத்தீங்கன்னா, அவர் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், ஆண்டவரோடு நடந்து கொண்டிருந்தார். ஆண்டவரோடு நடக்கும்போது ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு இருந்தது. அதே போல நோவா குடும்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அங்க லட்சக்கணக்கான குடும்பங்கள் அந்த பகுதியில இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு குடும்பம் மாத்திரம் தனியாக தள்ளப்படுகிறார்கள். அவர்களை பார்த்து எல்லாரும் ஏளனம் பண்றாங்க, இந்த ஊர்ல மழைன்னு ஒண்ணு கிடையாது, நீ என்ன இந்த பேழையை கட்டி கொண்டிருக்கிறாய் என்று. ஆனால் அந்த தனிமையிலும் அந்த தனி ஆளாக நின்று அந்த பேழையை கட்டியே அன்று அந்த உலகத்துல வர்ற பெரிய அழிவில் இருந்து அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நான் தனியா நின்று போராடுறேன், தனியா நிற்கிறேனே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவர் யாப்போக்கு நதியில ஆற்றங்கரையில அமர்ந்திருந்து தனியாக ஒரு ஆளாக, எப்படி நான் என்னுடைய சகோதரனை எதிர்கொள்ளுவேன், அவன் என்னை கொன்று போடுவானே என்று பயத்தோடு அங்கு இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல ஆண்டவருடைய தரிசனம் அவருக்கு கிடைக்குது. அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரிடத்துல போராடி அவர் ஆசீர்வாதத்தை அங்க பெற்றுக்கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படியாக யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அவரை அவங்களுடைய சகோதரர்கள் பகைக்கிறாங்க, தூக்கி அவரை குழியில போடுறாங்க. ஒருவரும் இல்லாத ஒரு குழி, வெறுமையான ஒரு குழி. அந்த குழியில போட்டது மட்டும் இல்ல, தனியால இன்னொரு நாட்டுக்கு விற்று போடுறாங்க. அங்கேயும் பாருங்க தனிமை, அங்கே போய் பாருங்க அங்கேயும் சிறைச்சாலைங்கிற ஒரு தனிமை. எல்லா இடங்களிலையும்
யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆண்டவரே, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தனிமையிலே உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் சொல்றாரு, நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார் என்று சொல்லுகிறார். மோசையுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அவர் ஆரம்பத்துல அவரை ஒரு நாணல் பட்டியில வச்சு தனியா அப்படியே ஆற்றுக்குள்ள தூக்கி போடுறாங்க. எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, எவ்வளவு ஒரு பரிதாபம். ஆனாலும் அந்த மோசே ராஜ சமூகத்துல அங்க வளர்க்கப்படுறான். அதுக்கப்புறமும் நீங்க பாத்தீங்கன்னா அவன் துரத்தப்படுகிறான். வனாந்தரத்துல தனிமையாக ஆடுகளை மேய்த்து கொண்டு அலைந்து திரிகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவனோடு முச்செடி மூலமாக தரிசனத்துல பேசுகிறார். இப்படியாக வேதத்துல பார்த்தீர்கள் என்றால் எத்தனையோ பரிசுத்தவான்களை நாம் பார்க்க முடியும். கிதியோன் ஒரு மிகப்பெரிய பயந்த ஒரு சுபாவம் உள்ளவர். ஆனால் ஒரு மிக குறைந்த ஜனங்களை கொண்டு மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் அடையும்படி செய்தார். நீங்க நினைக்கலாம், நம்ம சின்ன குடும்பம், நம்ம தனியாளு, நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் உங்களை கொண்டு ஆண்டவர் அரிய பெரிய காரியங்களை நிகழ்த்துவதற்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். தாவீது சின்ன பையன்தான். வீட்டுல அவனை அபிஷேகம் பண்ண வரும்போது ஈசாய் சொல்றாரு, எல்லாரும் இவங்க இவ்வளவுதான், இன்னும் ஒருத்தர் இருக்காம ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு மரியாதையே இல்லை, அங்க அவனுக்கு ஒரு இடமே இல்லை அந்த வீட்டுல. ஆனா அந்த தாவீது அந்த கோலியாத்தை தனியாளாதான் எதிர்கொண்டான். அவ்வளவு பெரிய படைகள் இருக்கு, யாரும் தைரியமா முன்னாடி வரல. தனியாளாக அந்த கோலியாத்தை ஜெயித்ததை நம்ம பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்துல 450 பகல் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக இவர் ஒரு ஆளா நின்று ஆண்டவரை கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கிறத பார்க்கிறோம். நம்ம நிறைய நேரங்கள் எனக்கு ஆள் தோணம் வேணும், அந்த பக்கபலம் வேணும், அவ குடும்பம் வேணும், அந்தஸ்து வேணும், பணம் வேணும் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் அவர் ஜெயமாக மாற்றுவார். இயேசு கிறிஸ்து தனிமையாக சிலுவையிலே சுமந்து சந்தித்து சத்ருவை எதிர்த்து பிசாசின் தலையை நசுக்கி தனியாளாக அவர் ஜெய கிறிஸ்துவாக வெற்றி பெற்றதை நாம் பார்க்கிறோம். உலகத்துல இந்த தனிமை ஒரு துயரம் அல்ல. எப்போது இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது தனிமை ஒரு துயரம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கும்போது அரிய பெரிய சாதனைகளை உங்களால நிகழ்த்துவதற்கு அவர் உங்களை வழிநடத்த முடியும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை தனிமை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த தனிமையில உங்களை பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு செய்வதற்கு ஆண்டவர் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரோடு இணைந்து மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே அப்பா, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே தனிமையாக போராடுகிறேனே, நான் ஒருவராய் நின்று இந்த நிறுவனத்தை நடத்த வேண்டியிருக்கிறதே, நான் தனியாளாய் இன்று இந்த குடும்பத்தை நடத்த வேண்டியிருக்கிறதே, நான் தனியாளாய் இன்று இந்த உலகத்தையே நான் நடத்துகிறேனே என்று போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோப்பா. ஆனால் ஆண்டவரே, நீர் கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எப்போதும் ஆண்டவரே அவர்களோடு கூட இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க கூட இருக்கும்போது ஆண்டவரே யோசேப்பை போல, தாவீதை போல, ஆண்டவரே கோலியாத்தை வெல்லுவதற்கு, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை போல சத்துருவை வென்று ஜெயமெடுக்க நீங்க உதவி செய்வீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையை நீங்க ஒவ்வொருவருக்கும் தரப்போறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க ஆறுதல் படுத்துங்கப்பா. தனிமையில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆறுதல் படுத்துங்க. சகலவித ஆறுதலின் தேவன், தனிமை என்ற ஆண்டவரை சூழ்நிலையை மாற்றி ஆண்டவரை ஜெயமாக அதை மாற்றி நீங்க கொடுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.